இந்த 2026ல நீ நல்லா இருக்கியா ஆனா நான் நல்லா இல்லடா அப்படின்னு புலம்பக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? நம்ம மேஷ ராசி நபர்கள் தான். இந்த மேஷ ராசி நபர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தியாகம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். மற்றவர்களுக்காக உழைச்சு அவர்கள் வளர்வதை கண் முன்னாடி நின்று பார்ப்பாங்க. ஆனா இவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. அடுத்து விருச்சிக ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 8ஆம் ராசி, போராட்ட குணம் ஜாஸ்தி, குடும்பத்திற்காக கடன் வாங்கி நாசமா போனவங்க நம்ம விருச்சிக ராசி அன்பர்கள் தான். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த 2026ல பாத்தீங்கன்னா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கனே அப்படின்னு கேட்கறதுக்கு கூட இவர்களுக்கு மனசு வராது. மனசுக்குள்ளேயே பொறுமக்கூடிய ஒரு தருணம். அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய எதிர் விளைவுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அடுத்து மகர ராசி அன்பர்கள், என்னுடைய சேர்ந்தவன் தான் மகர ராசி, அவன் ஆபீஸ்ல நல்லா இருக்கான், நான் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டிருப்பாங்க. நீ நல்லா இருக்கியப்பா நான் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும்.